படிமங்கள் பாருங்க, சுடு தண்ணி. அங்கிருந்து வர்ற தண்ணி இப்படி படிமங்கள் வருது. இது பச்சை தண்ணி, இது சுடு தண்ணி. இப்ப காய்ச்சினா எப்படி படிமங்கள் இருக்குன்னு பாருங்க, நீங்களே பாருங்களேன். இதை குடிச்சா கிட்னி பாதிப்பாகுது, தொந்தரவு வருது, தொந்தரவு. நிறைய பேர் வந்து அதனாலதான் மொத்தமா அந்த உப்பு கூட தண்ணியை கொடுத்தா குடிக்கிறதுக்கு வச்சுட்டு இதை கூட நம்ம மற்ற உபயோகங்களுக்கு பயன்படுத்தலாம். பாருங்க எவ்வளவு நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்குன்னு பாருங்க. ஐயா பாருங்க, 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 நீங்களே பாருங்க. சின்ன பிள்ளைங்க கல்லாட இல்ல இவ்வளவு உப்பு. ஆமா, இதத்தை குடி தண்ணீரை இங்க குடிச்சுட்டு இருக்கோம். குடி தண்ணீரை இதத்தான் குடிச்சுட்டு இருக்காங்க. இல்லையா இந்த உப்பு இல்ல, சப்பு தண்ணி தண்ணியா உப்பா சாப்பாடுல நாங்க உப்பா போட்டு சாப்பாடு கூட திங்கும் போது உப்பா தெரியுது. இப்ப உப்பு அதான் குடிச்சு அது 50,000 லிட்டர் கட்ட சொல்லி இருக்கு, கோரிக்கை கொடுத்துருக்கு. ஒரு 4 விஷயம் சொல்லிருக்காங்கம்மா. என்ன பார்த்து பேசி வீடியோ விட்டு பேசி பார்த்துட்டு ஏதோ எவ்வளவு பீக்க பிடிக்க முடிச்சு செஞ்சு உப்பாதே சார் இருக்கு. பிள்ளைகளுக்கு எப்படி சார் சுடுதண்ணி கொடுக்கு? காசு எப்படி வந்துட்டு இருக்கு? பிள்ளைகளுக்கு பூரா காசு வந்துட்டு இருக்கு. தண்ணியா உப்பாதே இருக்கு, மேல உப்பாதே இருக்கு, குடிக்கவே முடிய மாட்டேங்குது. வடிகட்டி குடிக்க முடியும். இல்லனே, இப்ப இங்க நடக்க வேண்டிய உரிமைகளை ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் பெற வேண்டி இருக்கு. உங்களுக்கே தெரியும். நல்ல தண்ணி வேணும். இந்த தண்ணியால நாங்க எத்தனை நாளைக்கு இப்படியே 2 நாள் தண்ணி வரல இந்த தண்ணி தான் குடிக்கணும். பிறகு என்ன செய்யறது? பேசுவேன் போவேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு சொல்லி நல்ல தண்ணி எங்களுக்கு எடுப்போம். கிராம தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தேங்காய் கட்டி கொடுங்க. உள்ள அடிப்படை இதுகளை பூரா வீடியோ எடுத்தீங்களா? பேசு என்ன அதே ஏற்பாடு என்ன ஏற்பாடு பண்ணுவோமா? ஒரு தேங்காய் கட்டி நல்ல தண்ணியா கொடுங்க. ஒரு உப்பா இருக்குது, எப்படி நாங்க குடிக்கிறது? சின்ன பிள்ளைகள் காய வச்சு குடிச்சாலும் சளி விட மாட்டேங்குது. கல்லாடத்துக்கு வர்றது இதனாலதான். உள்ள வண்டி வர்றதுக்கே தேவை இல்லை சார். அங்க போய் சொன்னாலும் எதுவும் காது கொடுத்து கேட்கறது இல்லை. அதனால தான் நாங்க வந்து மனு கொடுத்து ஒரு போராடி பெற வேண்டி இருக்கு. மனு கொடுத்தனாலதான் இவங்களே இருக்காங்க. ஏதோ ஒண்ணுன்னா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் போராடி தான் பெற வேண்டி இருக்குங்கய்யா. அது தேனேஜ் மாதிரியா இருக்கு, ரொம்ப சீரியஸா இருக்கு. அதுக்கு தனி ஆயுதம் கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு. சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. முடிஞ்சு 1 ஜனவரியோட 1 ஆச்சு முடிஞ்சு.